வாங்க 38 வருஷமா காத்திருந்த ஒருத்தரோட வாழ்க்கை எப்படி ஒரே நொடியில மாறுச்சுன்னு பாப்போம். இந்த கதை ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எருசலேம்ல நடக்குது. பெத்தஸ்தான்னு ஒரு குளம். அது வெறும் குளம் இல்ல, அது நிறைய பேரோட கடைசி நம்பிக்கை. கண் தெரியாதவங்க, நடக்க முடியாதவங்கன்னு பலரும் அங்க நம்பிக்கையோட கூடியிருந்தாங்க. அவங்களோட ஒரே நம்பிக்கை ஒரு தேவதூதன் வந்து தண்ணிய கலக்கணுங்கிறது தான். தண்ணி கலங்குனதும் முதல்ல யாரு குதிக்கிறாங்களோ அவங்க வியாதி குணமாயிடும். இப்போ இந்த கூட்டத்துல ஒருத்தரை பத்தி மட்டும் நாம பார்க்க போறோம். சரியா 38 வருஷம் யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனோட பாதி வாழ்க்கை. அவரால நடக்க முடியாது. சரி, குளத்துல இறக்கி விடுறதுக்காவது யாருமே இல்ல. ஆனா ஒரு நாள் அந்த குளத்துக்கு இயேசு வராரு. அந்த மனுஷனை பார்த்ததும் இயேசு ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாரு, குணமாகணுமா? ஆனா அதுக்கு அவன், ஐயா, என்னை தண்ணிக்குள்ள இறக்கி விட யாருமே இல்லையேன்னு சொல்றான். அதுக்கு இயேசுவோட பதில் ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. முதல்ல எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கோ, அப்புறம் நடன்னு சொன்னாரு. சொன்ன மறுகணமே அவனுக்கு உடம்பு சரியாயிடுச்சு, முழுசா குணமாகிட்டான். 38 வருஷத்துக்கு பிறகு அவன் முறையா எழுந்து நின்னா, நடந்தான். இயேசு செஞ்சது ஒரு சாதாரண விஷயம் இல்ல, அது ஒரு அற்புதம். சரி, இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, உங்க பிரச்சனை எவ்வளவு நாள் இருந்தாலும் சரி, இயேசுவால உங்க வாழ்க்கையையும் மாத்த முடியுங்கிறது தான் இதோட அர்த்தம்.